এইটুকু বলার সাথে সাথে আমার মাইকটা স্টপ করে দিয়েছে। আমি বললাম, why you discriminate, why you stop me? I am only attending. You should be happy for that. Instead of that, you are giving more scope to your party, your government, and you only me on behalf of opposition, only I am there, and you stop my mic. আপনি আমার মাইক বন্ধ করে দিচ্ছেন। আপনাদের এই বঞ্চনা আমি মানি না, তাই মনে রাখবেন আমি চললাম। டெல்லியிலே நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல அரசுன்றது வாக்களிச்ச மக்களுக்கு மட்டும் இல்ல, வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும். இப்படிதான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு. ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தது. ஆனா இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இல்லை. இவங்க மட்டும்தான் அரசியல் நோக்கத்தோட அரசு நடத்துறாங்க. ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கி இருக்கார். இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு முரணானது. தமிழ்நாட்டுக்குன்னு எந்த சிறப்பு திட்டத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்கணும்னு எப்படித்தான் எதிர்பார்க்கிறாங்களோ தெரியல. தங்களோட சறுக்களுக்கு என்ன காரணம்னு உணர்ந்து பாஜக திரும்பி இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. பட்ஜெட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்மளோட தமிழ்நாட்டு தேவைகள் என்னன்னு சோசியல் மீடியா மூலமாகவே ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு தெரியப்படுத்தினேன். ஆனா அதுல இருந்து ஒன்ன கூட நிதியமைச்சர் அறிவிக்கல. அவ்வளவு ஏன் தமிழ்நாடு என்ற சொல்லே பட்ஜெட்ல இல்ல. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டாரு போல. ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா, ஏன் இந்திய நாட்டு மக்களின் குரலா ஒன்று சொல்றேன். மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்புல இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். தமிழ்நாட்டு மக்களை இனியும் தமிழ்நாட்டு மக்களை இனியும் ஒன்றிய அரசே பழிவாங்காது, ஒன்றிய அரசே பழிவாங்காது. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை மோடி அரசே தடுக்காது, மோடி அரசே தடுக்காது. வரி என்றால் இனிக்குது, வரி என்றால் இனிக்குது, வரி என்றால் இனிக்குது, வரி என்றால் இனிக்குது. நிதி என்றால் கசக்குதா, நிதி என்றால் கசக்குதா. ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே. தமிழ்நாட்டை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டை ஏமாற்றாதே. எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கே போச்சு, எங்கள் வரிப்பணம் எங்கே போச்சு, எங்கள் வரிப்பணம் எங்கே போச்சு. இந்த ஆண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடர்ந்து வந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போவதில்லை என்று இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அறிவித்திருந்தார்கள். முதலாவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்து அறிவித்திருந்தார். இந்த முகாமிலிருந்து எதிர்க்கட்சி முகாமிலிருந்து ஒரே ஒரு முதலமைச்சர் மட்டும் அந்த கூட்டத்தை எதிர்க்கட்சியின் குரலாக நான் ஒழிப்பேன் என்று கூறி கூட்டத்திற்கு சென்றிருந்தார் மம்தா பானர்ஜி. அவர் பேசும்போதே மைக் அணைக்கப்பட்டது. இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்தும் எதிர்க்கட்சிகளின் குரலை கேட்பதற்கு எப்பொழுதும் போல ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்பதை வெளிப்படுத்தும் வகையிலும் அந்த கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார் மம்தா பானர்ஜி. அதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை எதிரிகளைப் போல தொடர்ந்து இந்த ஒன்றிய அரசு நடத்துகிறது என்று அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இதற்கு மத்தியில் ஒன்றிய அரசுக்கு எதிராக திமுக சார்பில் நிறைய இடங்களில் இந்த பட்ஜெட்டில் செயல்படுத்தப்பட்ட அந்த மாற்றாந்தாய் மனப்பான்மைக்கு எதிராக நிறைய ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டது. பாஜக அரசு வெர்சஸ் எதிர்க்கட்சிகள்
இவர்களின் மோதல் வலுக்கிறதா என்கின்ற பொருளில்தான் இன்றைய கேள்விக்களம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாம் விருந்தினர்களை வரவேற்க வேண்டிய தருணம். திமுகவிலிருந்து இணைந்திருக்கிற கவிஞர் மனுஷ்யபுத்திரன் அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். வலதுசாரி திரு ரவிசங்கர் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திராவிட இயக்க பேச்சாளர் வல்லம் பஷீர் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு தராச ஷியாம் அவர்களையும் வரவேற்கிறேன். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். திரு ஷியாம் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். திரு ஷியாம், நிதி ஆயோக் கூட்டம் வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு கூட்டம் தான். பிளானிங் கமிஷனுக்கு பிறகு நிதி ஆயோக் என்று அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய கூட்டம் தான். இந்த எதிர்ப்பு என்பது பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி ஒழுங்காக முறையிடப்படவில்லை, ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பதை எதிர்காட்டுவதாக இருக்கிறதா, இல்லை நிதி ஆயோக்கே வேண்டாம் என்பதை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதா? இன்று மம்தா பானர்ஜி அவர்கள் பேசும்போது மைக் அணைக்கப்பட்ட செயல் ஒரு இயல்பான நடைமுறை தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்றாங்க. இந்த நேர ஒதுக்கீட்டை குறிப்பிட வகையில அந்த மைக் அந்த ஒரு ஒளி சமிகை கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை வேணும்னே அரசியலாக்குறாங்க என்கின்ற பார்வை அந்த பக்கம் இருந்து வைக்கப்படுகிறது. இல்ல தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை எப்படி நடத்துறாங்களோ அப்படிதான் நடத்திட்டு இருக்காங்க என்கின்ற குரலும் வைக்கப்படுகிறது. உங்களுடைய கோணம் என்ன? நிதி ஆயோக் பல்லில்லாத அமைப்பு, அதுல ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. என்ன காரணம்னா அதுல எந்த விதமான நிதி ஒதுக்கீட்டுக்கும் வழியே இல்லை. அமைப்பு பற்றி முழுமையாக படித்து பார்த்தால் அந்த இணையதளத்துக்கு போய் பார்த்தாலே அது நமக்கு புரியுது. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, இதுதான் NITI. இதுக்கும் பிளானிங் கமிஷன், பழைய பிளானிங் கமிஷனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். பழைய பிளானிங் கமிஷன்ல கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பட்ஜெட்ல இருந்து ஸ்டேட்டுக்கு அலோகேஷன் வரும். இதுல அலோகேஷன் கொடுக்க வழி இல்லை. அது போக நோ கண்ட்ரோல் ஓவர் ஃபண்ட்ஸ், கைடன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ஒன்லின்னு அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வழிகாட்டுவாங்க நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்களை, நிதி மேலாண்மை சேர்ந்த விஷயங்களை எல்லாம். அது மாநிலத்துக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. நம்ம ரவிசங்கர் சாரே இருக்காரு, அவருக்கு தெரியாத நிதி மேலாண்மை எல்லாம் கிடையாது. இருந்தாலும் அதை டெல்லியில போய் கேட்டு வரணும். அப்படியான ஒரு நிலைமையில தான் நிதி ஆயோக் இருக்கு. அது ஒரு வேஸ்ட் அமைப்பு, தண்டகர்மாந்திரம், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அப்போ பழைய பிளானிங் கமிஷன் தான் நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம ஸ்டேட்ல பிளானிங் கமிஷன் வச்சிருக்கிறோம். பிளானிங் கமிஷன் அது ஒழுங்கான ஃபங்க்ஷனிங்ல போகுது. இப்போ நிதி ஆயோக்ல கவர்னிங் கவுன்சில் இருக்கு. அதை தாண்டி ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க கலந்துக்கிற ஒரு கூட்டம். ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டே கிடையாது. நீங்க வெப்சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டொமைன்ல போன அதுக்கு முந்தின நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன நடந்துச்சு, என்ன மினிட்ஸ், அது ஆக்ஷன் டேக்கன் என்ன, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனுவல் ரிப்போர்ட் மட்டும் இருக்கு. இந்த ஆண்டு நாங்க இதெல்லாம் சாதித்தோன்னு முதுகுல தங்களை தாங்களே தட்டி கொடுத்து பாராட்டி கொள்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி நிதி ஆயோக்ல எதுவும் இல்லை. இருந்தாலும் மம்தா பானர்ஜி அவர்கள் சென்றார்கள். அவர்கள் போகும்போதே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொருளாதார முற்றுகையுடன் புவியியல் தண்டனையும் சேர்த்து எங்களுக்கு தர பார்க்கிறார்கள் மேற்கு வங்கத்துக்கு. இதான் மம்தாவோட அறிக்கை. மேற்கு வங்காளம் பிரிக்கப்படும் என்கிற ஒரு 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 ரூமர் அல்லது வதந்தி அல்லது செய்வழி செய்தி, இதன் அடிப்படையில் தான் அந்த கருத்து சொன்னாங்க. மேற்கு வங்கத்தை பிரிக்க முயற்சி நடக்கிறதுங்கிற குற்றச்சாட்டையை வைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு பேச நேரம் கொடுக்கப்படவில்லை. ஆந்திர முதலமைச்சருக்கு 20 நிமிஷம், மம்தா பானர்ஜிக்கு 5 நிமிஷம். அப்ப ஆந்திர முதலமைச்சருக்கு அந்த நேரமாகி விட்டதுங்கிற சமிக்கை தர மறந்து விட்டார்களா? அது நமக்கு தெரியல. ஏன் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த சமிக்கையை தருவோம், மற்ற முதலமைச்சர்கள் பேசின மாதிரி அவங்க பாட்டுக்கு பேசி இருக்க வேண்டியதானே, அவங்க ஏன் நிறுத்தினாங்க, வெளியில ஏன் இப்படி அரசியல் பண்றாங்க அப்படின்றாங்க. நியாயமா பார்த்தாங்க, எதிர்கட்சி வரிசையிலிருந்து யாரும் போகல. அப்ப அவ்வளவு நேரத்தையும் சேர்த்துல அவங்களுக்கு கொடுக்கணும். 5 நிமிஷம்னு வச்சாலோ 10 நிமிஷம்னு வச்சாலோ ஒரு 6 இல்லைன்னா 7 எதிர்கட்சி வரிசை சீஃப் மினிஸ்டர் போலேன்னா அவங்களை 1 மணி நேரம் பேச விட்டுருக்கணும் நியாயமா பார்த்தா. ஆனா நாங்க சமிக்கை கொடுத்தா அதை பெல் அடிச்சோம், அதுக்கு மேலே நீங்க பேசலாம் அப்படின்னு பட்டிமன்ற நடுவர் சாலமன் பாப்பையா இப்படி சொன்னா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு இல்லையா? பெல் அடிச்ச உடனே எல்லாருமே உடனே நிப்பாட்டிடுவாங்க. நான் காலேஜ் டேஸ்ல எத்தனையோ டிபேட் போயிருக்கோம், மனுஷன் போயிருப்பாரு. பெல் அடிப்பாங்க, 7 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க, 6வது நிமிஷம் பெல் அடிப்பாங்க. அது அடுத்த 1 நிமிஷத்துக்குள்ள நம்ம சமப் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கு மேல பேசினா நமக்கு மார்க்கே போயிடும், நம்ம பரிசை இழந்துட வேண்டியதுதான். அப்போ இயல்பான சமிக்கைங்கிறது அதுதான். ஆனா ஏன் ஆந்திராவுக்கு முக்கியத்துவம்? அது கூட்டணி கட்சி, அதன் தயவுல தான் மோடி அரசு நடக்குதுன்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு.
அந்த சந்தேகத்துக்கு எது வந்து அதிகமாக வலு சேர்க்கிறதுனா, ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு மும்பையில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையோட காப்பி வந்து இணையத்தில் அவைலபிளா இருக்குங்க. அந்த அறிக்கையை கொடுத்தது யாரு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்பைக் இன் ஃபைனல் voter turnout greater than NDA's thin victory margin. NDA ஜெயிச்ச வெற்றி வித்தியாசத்தை விட ஓட்டர் டர்ன்அவுட்ல இவங்க காட்டி இருக்கிற வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இப்படி 79 தொகுதிகள்ல இருக்கு. மொத்தம் இருக்கிற 543 தொகுதிகள் 79 தொகுதிகளில் இந்த வித்தியாசம் இருக்கு. அதாவது 79 தொகுதிகளின் வெற்றி திருடப்பட்டது அப்படியே வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க. அது போக இது ஓட்டர் ஃபார் டெமோக்ரஸிங்கிற ஒரு அமைப்புங்க, விஎஃப்டிங்கிற அமைப்பு பெரிய அறிக்கை கொடுத்திருக்காங்க. கான்ஸ்டிடியூன்சி வைஸ் வந்து அந்த ஃபிகரை கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகமான வித்தியாசம் எங்க வருது அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ் 12.54% ஓட்டர் டர்ன் அவுட்னு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த டேட்டாவுக்கும் ஃபைனல் டேட்டா ஒரு 4-5 நாள் கழிச்சு வர்ற டேட்டாவுக்கும் இடையில 12% வித்தியாசம் வருது. அதாவது ஒரு 10 லட்சம் ஓட்டு பதிவாகிற ஒரு மக்களவை தொகுதினா 12% ஓட்டு வந்து திருடப்பட்டிருக்கிறது, மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து 45 நாட்களுக்குள்ள வந்து இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி செக்ஷன் 80 படி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி இருக்கிறோம். இதுவரைக்கும் வந்து தேர்தல் ஆணையம் எந்த குற்றச்சாட்டும் தரவில்லை. எனவே மோடி அரசின் 240 தொகுதி வெற்றியே திருடப்பட்ட வெற்றிதான் என்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதுல முக்கியமா ஆந்திர முதல்வர், இன்றைய முதல்வர், ஆந்திராவில் இருக்கிற ஃபைனல் ஓட்டிங் டர்ன் அவுட் இதை பற்றி பெரிய குற்றச்சாட்டு. ரெண்டாவது ஒரிசாவை பற்றிய குற்றச்சாட்டு. மற்ற மாநிலங்கள்ல 3% 2% தான் டிஃபரன்ஸ் வருது, இங்க 10% மேல டிஃபரன்ஸ் வருது. அப்போ ஆந்திர முதல்வரை பார்த்து மோடி ஏன் பயப்படுகிறார் என்பதற்கு இது ஒரு சூசகமான குறியீடுன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, ஓட்டர் டர்ன் அவுட் கூட இந்த ஒதுக்கீட்டுக்கு ஒரு முக்கியமான அழுத்த காரணியா மாறி மோடி இவ்வளவு பயப்படுற ஆள் இல்லையே. மோடி வந்து இவ்வளவு பயப்படுற ஆள் இல்லையே. உடனடியாக ஆந்திரால ஒன்றும் தேர்தல் வரப்போறது இல்ல. எதுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க 20 நிமிஷம் பேச விடுறாங்க அவரை? ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இந்த இயல்பு, அதாவது பிஜேபி ஆளுகிற கட்சி மாநிலங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அதை கூட என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. பீகார் முதல்வர் போகவே இல்லை, ஆந்திரா முதல்வர் தான் போயிருக்காரு. 2 பேரும் கூட்டணி கட்சியில முக்கியமானவங்க. ஆந்திரா முதல்வருக்கு எக்ஸ்ட்ராவா இவங்க ஏன் வந்து கூலிங் ஃபேன் போடுறாங்க? இதுக்கு காரணம் இந்த அறிக்கை தாங்கிறது என்னோட சந்தேகம். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முந்தி தான் அறிக்கை வெளியாயிருக்கு. ஓகே, ஒரு அழுத்த காரணிகளாக இந்த வாட்டர் டர்ன் அவுட் ஆந்திர பிரதேசம் இருக்குது, ஒரு பக்கம் பீகார் இருக்குது, இது போன்ற விஷயங்களை சொல்றீங்க. நான் திரு ரவிசங்கர் அவர்களிடம் கேட்கணும்னு நினைக்கிறேன். பட்ஜெட்டுக்கு முன்பே ஒரு மாநிலத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன துறைகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணணும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒரு கோரிக்கையாக தமிழ்நாடும் கொடுத்திருந்தது. ஆனால் தமிழ்நாடு என்கின்ற சொல்லே பயன்படுத்தப்படவே இல்லை. சம்பந்தம் இல்லாம ஒரு நிதிநிலை அறிக்கை தாக்கப்படும் பொழுதும் யானை புக்க புலம் போலன்னு சொல்றதும், திருவள்ளுவரை உள்ள இழுத்து பேசுறது, இதெல்லாம் இருக்கும். இந்த முறை ஏன் தமிழ்நாட்டை மட்டும் உள்ள வேற எந்த மாநிலங்களுடைய பெயர்களையும் சொல்லல என்பது மற்ற மாநிலங்களினுடைய ஒரு வருத்தமான பதிவாக இருந்தது பார்க்கிறோம். அதன் எதிரொலியாக தான் அங்கேயே ஒண்ணுமே நடக்கல. நிதி ஆயோக் கூட்டம் ஒரு சடங்குக்கும் சம்பிரதாயத்துக்கும் நடக்கிற ஒரு கூட்டம் தானே, இதுல போய் என்ன மரியாதை இருக்க போகுது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தின் முதலமைச்சர்கள் இதை புறக்கணிச்சிருக்காங்களோ? இப்ப நிதி ஆயோக்க புறக்கணித்த பத்தி பேசணுமா, இல்ல முதல்ல சொன்ன ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? அதுதான் காரணம். ஒன்றிய பட்ஜெட்டில் வந்து மாற்றாந்தாய் மனப்பான்மை காட்டப்பட்டது, அதனால நிதி ஆயோக் கூட்டத்தையும் புறக்கணிக்கிறோம். இல்லை, இதில் பொதுவாகவே என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பட்ஜெட்னு எடுக்காதீங்க. இதுக்கு முன்னாடி 10 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ணுவாங்க. அந்தந்த மினிஸ்ட்ரிக்கு, ரயில்வே மினிஸ்ட்ரி எவ்வளவு, டிஃபென்ஸ் எவ்வளவு, ஹெல்த் இதுக்கு எவ்வளவு, எஜுகேஷன் எவ்வளவு, அந்த மாதிரி தான் அலோகேட் பண்ணுவாங்க. சம் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் சில பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுவாங்க. அதர்வைஸ் நீங்கள் பட்ஜெட்டை பொதுவாக எடுத்து பாருங்கள். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங். அதாவது எல்லா பட்ஜெட்லேயும் இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கல அப்படின்னு இல்லை. பட் இந்த தடவை பீகாருக்கு சொல்லியிருக்காங்க, ஆந்திர பிரதேஷ் சொல்லியிருக்காங்க. அது என்ன வருது அப்படின்னா, இல்லை இவங்க இந்த 2 கட்சியும், பீகாரையும் அந்த
ஆந்திராவில் இருக்க டிடிபியும் பீகாரில் ஜேடியு இதை நம்பி தான் இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு 240 சீட்டு தான் இருக்குது பிஜேபிக்கு. ஸோ இவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படுறது. அதனால் இதை ஓப்பனாக பண்ணுறாங்க அப்படின்னு பேச்சு இருக்குது. இது பேச்சு இதை ஸ்ட்ரைட்வே இல்லைன்னு தள்ளிட்டு போக முடியாது. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா கண்டிப்பாங்க இவங்களுடைய தயவு வேண்டும். இவங்க தயவு இல்லை அப்படின்னா இவங்க தயவு ஏக்நாத் ஷிண்டே 7 சீட்டு கண்டிப்பாக இதெல்லாம் வேணும். அதெல்லாம் இருந்தால்தான் இந்த மெஜாரிட்டியை தாண்டி வருது. ஓகே, அப்படியே இல்லைங்க கொடுக்காம விட்டால் என்ன ஆக போகிறது? இவங்க ஒருவேளை விட்ரா பண்ணாங்கன்னா அடுத்த கட்சி பார்லிமெண்ட் மினிஸ்ட்ரி இதுவாகும். ஸோ காங்கிரஸ் வரப்போகிறதா அவங்களுக்கு இதே தர்ம சங்கடம் தான். அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கு. இல்லை அதற்காக 28 மாநிலங்களுக்கும் எது தேவை, எவங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்து நிதி ஒதுக்கீட்டை செய்யாமல் இந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செஞ்சா நம்மளுடைய ஆட்சி நிலைத்து இருக்கும், இவர்களால பிரதிபலன் கிடைக்கும் என்கின்ற அடிப்படையில பார்ப்பது எப்படி நியாயமான ஒரு விஷயமா இருக்கும்? மொத்தம் உங்களுக்கு எவ்வளவு அலோகேட் பண்ணிருக்காங்க? மொத்த பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா? 32 லட்சம் ரூபாய் வருவாய், 48 லட்சம் கோடி 32 லட்சம் கோடி வருவாய், 48 லட்சம் கோடி செலவு. இந்த 48 லட்சம் கோடி செலவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க 11.10 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஸோ தென் ரயில்வேஸ்ன்னு பார்த்தா 2.55 lakh crores, எஜுகேஷன் பார்த்தா 1.48 lakhs crore. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க மினிஸ்ட்ரி கீழே. ஸோ இதில் பீகாருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 26,000 கோடி, 42 லட்சம் கோடி அங்கே மொத்தமாக செலவு பண்ண 48 லட்சம் கோடி. ஆனால் இங்கே 26,000 கோடி. இதுக்கு எடுத்து இல்ல சார், நீங்க முன்னாடி சொன்னதெல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் அடிப்படையில துறை சார்ந்த ஒதுக்கீடு மாநிலத்துக்கு என்று ஸ்பெஷலாக கொடுக்க கூடியதுல இங்க ஒரு 2,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சா எய்ம்ஸை கட்டிடலாம், இன்னும் பல திட்டங்கள் இது பண்ணிடலாம். அது எவ்வளவு முறை கேட்கிறாங்க? வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாதிக்கப்பட்டு எத்தனை முறையீடுகள் வைக்கப்பட்டது? தமிழ்நாட்டுக்கு பாராமுகமா இருக்கிறாங்க. அது போல மற்ற மாநிலங்களுக்கும் அதே நிலைமைதான். கோர்ட்டுக்கெல்லாம் போய் நிதி ஒதுக்கீடு செய்ய மாட்டீங்களான்னு கேட்கிற நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. ஆனா இடிஞ்சு விழுகிற பாலத்தை கட்டுறதுக்கு மறுபடியும் எதுக்கு நிதி ஒதுக்குறாங்க பீகாருக்குன்னு தான் கேட்கிறாங்க. பீகார்ல இந்த தடவை 17 பாலம் இடிஞ்சு விழுந்தது அப்படின்னால் அதனால எல்லா இடத்துலையும் பாலம் இடிஞ்சு விழுறது, இனிமே பாலமே கட்ட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா மொத்தம் 48 லட்சம் கோடியில் 26,000 ஓப்பனாக போட்டிருக்காங்க பீகாருக்குன்னு, 15,000 கோடி ஆந்திராக்குன்னு ஓப்பனாக போட்டிருக்காங்க. அது 48 லட்சம் கோடியில் கம்பேர் பண்ணிச்சு இது ஒன்றும் இல்லை. ஸோ மற்ற மாநிலங்களுக்கு கேளுங்க, எந்த மாநிலம் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு பொதுவாக போட்டிருக்காங்க கொடுக்க போகிறோம் அப்படின்னு. மற்றபடி பொதுவாக பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரிக்கு அலோகேட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரிக்கு அலோகேட் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த மினிஸ்ட்ரியுடைய வெப்சைட்டில் போடுவாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு, இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அலோகேட் பண்ண 11,11,000 கோடியில் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு அந்த இதில் போடுவாங்க. இப்போ பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரயில்வேஸ்க்கு 2.55 lakhs கோரு 2.55 லட்சம் கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்குறது அதான் எடுத்து பார்த்தேன். இதில் இந்த சோமனி ரயில்வே ப்ராஜெக்ட்ஸுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு 6,331 கோடி அலோகேட் பண்ணிருக்கு அப்படின்னு ரயில்வே மினிஸ்டர் சொல்கிறார். ஸோ ஒவ்வொரு சைட்லேயும் எஜுகேஷனே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மொத்தம் 1,48,000 கோடியில் 28 ஸ்டேட். ஆனா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒதுக்கீடு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கு பாராமுகமாவே தான் இருக்கும். மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட பணிகளுக்கு மெட்ரோ ரயில் பத்தி நான் சொல்றேன். நீங்க சொல்றீங்க பாலம் இடிஞ்சு விழுந்தா அதற்காக கட்டக்கூடாதா அப்படின்னா அது விழலுக்கு எரித்த நீர் தானே சார். ஒரு வேலையை சரியாவே செய்யல, பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அந்த மாதிரி பார்க்க முடியாது. பாலம் இடிஞ்சு விழுந்துருது அப்படின்னா அதுக்காக கட்டாமட்டு குவாலிட்டி எங்க குவாலிட்டி தவறி போயிடுச்சு, யாரு அக்கௌண்டபிலிட்டி, அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க, அஃபிஷியல்ஸ் மேல ஆக்ஷன் எடுங்க, இன்ஜினியர்ஸ் மேல ஆக்ஷன் எடுங்க. அதுக்காக நான் பிரிட்ஜே கட்ட மாட்டேன் இடிஞ்சு விழறது சொல்ல முடியும். பரவாயில்ல, பிரிட்ஜ் கட்டிட்டு போகட்டும்னு 25,000 கோடி கொடுத்தாச்சு. அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க. ஓகே, திரு மனுஷ்யபுத்திரன்,
எல்லா துறைகளுக்கும் அந்தந்த துறைகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு லட்சம் எஸ்டிமேஷன்ல இருக்கக்கூடிய பட்ஜெட்ல வெறும் 25,000 கோடி தானே அங்க கொடுத்துருக்காங்க. ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்தா என்ன பிரச்சனை அப்படின்னு என்ன கேக்குறாங்க. பிரச்சனை இதுக்காக கேட்கலாம். கோஷ்டி நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம இருக்கலாமா? நான் வந்து அரிசி இது நான் வந்து உமி கொண்டு வர்றேன், நீ அரிசி கொண்டு வா, 2 பேரும் சேர்ந்து ஊதி ஊதி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இப்போ ஒன்றிய அரசு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. நாம் அரிசியை கொடுக்கிறோம், அவர்கள் உமியை கொண்டு வருகிறார்கள். ஆனால் பெரும்பகுதியை உண்பது ஒன்றிய அரசு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அலோகேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரயில்வே பட்ஜெட்டை பற்றியே சார் சொன்னார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி ரயில்வே பட்ஜெட்ஸ்லாம் எப்படி இருந்தது? ரயில்வே பட்ஜெட்டே ஒழிச்சிட்டாங்க, இப்போ அதை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் இது வந்து இவ்வளோ பெரிய ஒரு துறைக்கு ஒரு ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று தனியாக இருந்தது, ஒழிச்சு கட்டி அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கினது மட்டும் இல்லை. பொதுவாக உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பட்ஜெட் வர்றப்போ இந்த வழித்தடத்துலேருந்து இந்த வழித்தடத்துக்கு இந்த ஸ்கீமுக்கு ஒதுக்குறோம், இங்கே புதிய ரயில் பாதை அமைக்கிறோம், இங்கே புதிய ரயில்கள் வாங்குகிறோம், ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு இந்த திட்டங்களுக்காக இந்த ஒதுக்கீட்டை செய்வோங்கிறது தான் நடைமுறை. ஒரு வரியை காட்ட சொல்லுங்கள், அப்படி தமிழ்நாட்டில் வந்து இந்தந்த ஸ்கீமுக்காக இந்தந்த வழித்தடங்களுக்காக இதை நாங்கள் பண்ணுறோன்ட்டு. இதுக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட எந்த நிதியுமே வரல தமிழ்நாட்டுக்கு. இது ஒரு அடிப்படை. ரெண்டாவது, நான் சொன்ன உதாரணத்துக்கே வர்றேன். இப்போ ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை அறிவிக்கிறாங்க. இப்போ மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய 2ஆம் கட்ட பணிகள் என்பது கிட்டத்தட்ட வந்து 63,000 கோடி ரூபா ப்ராஜெக்ட். அது ஒன்றிய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்கிற திட்டம். ஆனால் இது அறிவிக்கப்பட்டது 2021 பட்ஜெட்டில். அங்கே அமித்ஷாவே வந்து அதனுடைய தொடக்க விழாவெல்லாம் பண்ணிட்டு போனார். ஆனால் இன்றைக்கி வருஷம் 2024. இவங்க சொல்கிற லாஜிக் படி பார்த்தோம்னா அந்த 2ஆம் கட்ட அந்த பணிகளுக்கான பணம் எங்கேயே வரலை. ஏன் அது ஒதுக்கீடு செய்யப்படலை? அதுக்கு முன்னாடி கொரோனாவை காட்டியே வண்டியை ஓட்டினாங்க. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒதுக்க வேண்டியது ஏன் போன பட்ஜெட்டில் அது வந்ததா? இந்த 3 வருஷமாக அறிவிக்கப்பட்ட திட்டம், ஏற்கனவே மெட்ரோ ரயில் பாதையினுடைய முதல் கட்ட பணிகள் முடிஞ்சிருச்சு. அது வந்து தொடர்ந்து முடிக்கலைன்னு சொன்னால் பட்ஜெட்டினுடைய அளவு அதிகரிக்கும், பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இடையூறுகள் இருக்குது. தொடர்ந்து மெட்ரோ ரயில் திட்டம் நடந்துக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இந்த 3 வருஷமாக தமிழ்நாடு அரசு தான் இந்த செலவை செய்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி யாருக்கும் எந்த மனசாட்சி உறுத்தலுமே கிடையாது. இன்னும் அதை நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று கன்சர்ன்ஸை மறுபடியும் சொல்றதுல அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான். இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், நமக்கு தர வேண்டிய இப்போ இந்த முத்திரைத்தாள், அந்த முத்திரைத்தாள் கட்டணத்தை நாங்கள் குறைப்போன்ட்டு நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. ஏற்கனவே ஜிஎஸ்டி மூலமாக பெரும்பகுதி வருமானத்தை வந்து ஒன்றிய அரசு தான் கையில் எடுத்துக்கிடுச்சு. இந்த ஆயத்தீர்வை, முத்திரைத்தாள், இது போன்ற 2-3 விஷயங்கள் தான் இன்றைக்கி ஸ்டேட் கையில் இருக்குது. அப்போ ஸ்டேட்டோட கையில் இருக்க ஒரு விஷயத்தை நாங்கள் அதை குறைப்போன்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்கள் தொடர்ந்து மாநில அரசுகளினுடைய முதுகில் குத்துகிற, வயிற்றில் அடிக்கிற ஒரு விஷயமா இல்லையா? அதாவது மாநில அரசுக்கு எந்த நிதி ஆதாரமும் இருக்கக்கூடாது, அவங்க டோட்டலாக பவர்லெஸ் ஆகணும். அப்படி ஆனால் தான் ஒன்றிய அரசு தான் எல்லாங்கிற நிலையை உருவாக்க முடியும். இதில் இன்னொரு பெரிய நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு குவிட் ப்ரோகோ மாதிரி, சம்திங் ஃபார் சம்திங். நீங்கள் என்ன வாக்களித்து தேர்ந்தெடுத்து எம்பிஸை கொடுத்தா இந்த ஸ்டேட்ஸுக்கு இதுவெல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த ஸ்டேட்ஸுக்கு நிதி ஆதாரம் வழங்கப்படாது. இல்லை கான்ஸ்டியூஷனலி உங்களுக்கு வந்து நிதி ஆதாரத்திற்கான வழிமுறைகள் இருந்தால் அதையே நாங்கள் மாற்றுவோம் என்பது போல ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர்றேன். இப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், அனைவருக்குமான கல்வி திட்டம். இந்த அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் வழக்கமாக தமிழ்நாடு அரசிற்கு கொடுக்க வேண்டிய நிதி ஒதுக்கீடு அதை கூட கொடுக்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் இதிலெல்லாம் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் உங்களுக்கு அதை அலோவ் பண்ணுவோன்னு. பச்சையான கேவலமான ஒரு பிளாக்மெயில் அரசு. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கொடுக்கணும்னா நீ இதில் கையெழுத்து போடு இந்த இடத்துல, அப்போ தான் கொடுப்பேன். என்னங்க நடக்குதுங்க? இது சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீமுக்கு இந்த மாதிரியான ஆமாம். அதாவது அது வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த அனைவருக்குமான கல்வி திட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற திட்டத்தில் நீ கையெழுத்து போட்டால் தான் உனக்கு காசு கொடுப்பேன். பச்சை அயோக்கியத்தனம் இல்லையா இது? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன். அதாவது இதை தொடர்ந்து நம்ம நிதி ஆயோக்கில் கலந்துக்கிட்டு இதை ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னா, ஏற்கனவே ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்கள் எப்படி நடக்குதுங்கிறது ஊரறிந்த ரகசியம். எல்லாம் வந்து பெரும்பாலும் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தினுடைய அமைச்சர்களோ அல்லது அதிகாரிகளோ இருப்பாங்க. அவசரமாக தீர்மானங்கள் வாசிக்கப்படும்.
எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு அங்கே எந்த வாய்ப்பும் கொடுக்கப்பட்டதில்லை. எங்கேயாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் இந்த கோரிக்கையை எழுப்புனாங்க, அதை ஒன்றிய அரசு விவாதிச்சிச்சு, அதில் இதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்லுங்கள். பிடிஆர் இதை பற்றி பல முறை வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்களில் பேசுவாங்க. அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம்ங்கிறது ஒரு ஏமாத்து வேலைன்னு. அதே மாதிரி தான் இந்த நிதி ஆயோக். நீங்கள் திட்டக்குழுவை கலைத்து விட்டு எந்த அதிகாரம், ஷியாம் சொன்ன மாதிரி எந்த அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பை, ஒரு கைடன்ஸ் மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை, கைடன்ஸ்க்கு எந்த விதமான எக்ஸிக்யூட்டிவ் பவரும் கிடையாது, அவங்க கேட்கலாம் கேட்காமையும் போகலாம், இதை எல்லாத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அப்போது அடிப்படையில் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்களே குறிப்பிட்டீங்க, எல்லாத்தையும் விடுங்க, வெள்ள நிவாரணம் தமிழ்நாட்டில் 2 ஒரு மாபெரும் பேரிடர்களை நம்ம சந்தித்தோம். கிட்டத்தட்ட 37,000 கோடி ரூபாய் நம்ம கோரிக்கை வச்சோம். அதில் ஒரு பாதியாவது, ஒரு கால்வாசியாவது தமிழர்களை அவமானப்படுத்துகிற விதமாக வெறும் 276 கோடி ரூபாயை அலாட் பண்ணுறாங்க. ஆனால் இதே மற்ற மாநிலங்கள், ஒரிசா, இன்னும் சில ஸ்டேட்டு, அவங்களுக்கு வெள்ளம் வந்தால் அவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதற்காக அவர்கள் எவ்வளோ 10,000 கோடி ரூபாயை அட்வான்ஸாக வந்து அலாட் பண்ணுறாங்க. அதில் தமிழ்நாட்டோட பேர் கிடையாது. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாடுங்கிற பேரே இல்லைன்னு நாங்கள் சொல்கிறது, இவங்க சொல்லி ஒன்றும் தமிழ்நாடு வாழணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் சொல்கிறது ஸ்கீம்ஸ், ஒதுக்கீடுகள், திட்டங்கள். அப்போது இப்போ ஒரு அடிப்படையாக நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இந்த சில மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுறது எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி பாஜக என்ன செஞ்சுட்டு இருந்தது தெரியுமா? அதாவது எதிர்க்கட்சி எம்பிக்களை பணம் கொடுத்து வாங்குவாங்க, அல்லது வந்து குதிரை பேரம் நடத்துவாங்க. ஆனால் மாநில அரசுகளோடையே குதிரை பேரம் நடத்துகிற ஒரு சூழலை இன்றைக்கி அவங்க வளர்ந்துருக்காங்க. பாஜக நாட்டில் வளருது அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தில் தான் வளருது. அதாவது இதுக்கு முன்னாடி எம்பிக்கள் எம்எல்ஏக்களை தங்களுக்கு ஆதரவாக மாற்றுறதுக்காக பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அந்த குதிரை பேரத்தை அவர்களுக்கு ஆதரவான மாநில அரசுகளுக்கே ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குற போது இந்த அரசு உண்மையிலேயே ஒரு கோழைத்தனமான அரசு. ஏன் மம்தா பானர்ஜி பேசிகிட்டு இருக்கையில் 5 நிமிஷத்துக்கு ஏன் நீங்கள் மைக் ஆஃப் பண்ணுறீங்க? எதுக்காக? நிர்மலா சீதாராமன் வழக்கமாக அவங்க எவ்வளோ பொய் சொல்லுவாங்கிறது ஊரறிஞ்ச விஷயம். பட்ஜெட் உரையில 100 பொய் சொல்லக்கூடியவங்க. அப்போ காங்கிரஸ் பீரியட்ல ஜெயலலிதா அவர்கள் என்டிசி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுதும் கூட இதே போல மைக் ஆஃப் செய்யப்பட்டதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு யார் ஆட்சியில் நடந்தாலும் சரி, எந்த கூட்டத்தில் நடந்தாலும் சரி, திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தாங்க. அது ஜெயலலிதாவாக இருக்கலாம், அல்லது இன்றைக்கு ஆளக்கூடிய முதலமைச்சராக இருக்கலாம், நேற்று ஆண்டவர்கள் யாராக இருக்கலாம். மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் யார் நிற்கிறார்களோ, அல்லது மாநில உரிமைகள் சார்ந்து போராடுகிற போது எங்கள் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் யார் அவமானப்படுத்தாலும் சரி, அவமானப்படுத்தப்பட்டாலும் சரி, நீங்க இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற முதலமைச்சர்கள் எல்லாம் புறக்கணித்த போதும் மம்தா பானர்ஜி அவர்கள் ஏன் போகணும்? அங்க தன்னை தனித்து காட்டிக்கொள்வதற்காக அவங்க போறாங்க. அவங்களுக்கு ஒரு அரசியல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதற்காக அவங்க அட்டன் பண்றாங்கங்கிற ஒரு பார்வையும் இருக்குல்ல. மற்றவர்கள் புறக்கணித்த போது அவங்க மட்டும் ஏன் போய் அட்டன் பண்றாங்க? இப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து 2 விதமாக அணுகலாம். இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிதி ஆயோக் கூட்டம் இப்படித்தான் நடக்கும் என்று அவர் தெளிவாக தெரிந்து அவர் தன்னுடைய ப்ரொட்டஸ்ட்டை பட்ஜெட் வாய்ச்ச உடனே அறிவித்தார், இந்த கூட்டத்தில் பங்கெடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு. இது ஒரு அணுகுமுறை. அவர் சொன்னதை மற்ற பாஜக அல்லாத, பாஜக கூட்டணியில் அல்லாத எல்லா முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். மம்தா பானர்ஜி அதுலேருந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்கே போய் இவங்களை நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த கூட்டத்தை நேஷனல் மீடியா முழுக்க கவனிக்குது. அப்போ இவர்கள் எப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிறார்கள், எப்படி எதிர்க்கட்சிகளை இவர்கள் வந்து ஒடுக்குகிறார்கள் என்பதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க. 2னுடைய நோக்கமே ஒண்ணுதான். இன்னைக்கு நாங்க தமிழ்நாடு முழுக்க வெளியே நின்று போராடிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம் நடந்தது. அவங்க உள்ள போய் போராடுறாங்க. 2 நோக்கமும் ஒண்ணுதான். சரி, கேட்போம். திரு செல்வம், எதிர்க்கட்சிகள் எல்லாம் இந்த கூட்டத்தை புறக்கணிக்கிறாங்க. அப்ப கூட இந்த கன்சர்ன்ஸ், மாநில ரீதியான கோரிக்கைகளை இந்த கூட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான முறையில் நான் போய் எடுத்து சொல்லுவேன். எனக்குன்னு ஒரு சில கோரிக்கைகள் இருக்குது, பிளானிங் கமிஷனை திருப்பி கொண்டுட்டு வரணும், இது போன்ற அழுத்தங்களை கொடுப்பேன் என்று வருகிறார் மம்தா பானர்ஜி. அப்போ அவர்களுக்கு ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு நல்லெண்ண அடிப்படையில் பேச விட்டு தானே பார்த்துருந்துருக்கணும். பேச பேச மைக்க ஆஃப் பண்றது அப்படிங்கிறது என்ன நாகரிகமான செயல்? சகோதரிக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, எல்லாருக்கும் லீடு எடுத்து கொடுத்தீங்க, எனக்கு குறுக்கீடு பண்ணாமல் இருக்கணுங்கிறது ஒரு என்னோட முதல் வேண்டுகோள். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கலந்து கொண்டு அவர்களை
5 நிமிடம் 6 நிமிடம் பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு இயல்பாக அந்த பட்டிமன்றங்கள்லேயோ அல்ல மற்ற பொது நிகழ்ச்சிகளில், இந்த பொதுக்குழு செயற்குழு இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில், ஏன் சட்டப்பேரவையில் கூட அவர் அந்த கட்சியினுடைய தகுதி அடிப்படையில் நேரம் ஒதுக்குவாங்க. அது எல்லாம் எண்ணிக்கை அடிப்படை பேச வேண்டியவர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் நேரம் ஒதுக்குவாங்க. அந்த வகையில் அவர் 6 நிமிடம் பேசின உடனே ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்காங்க, அதாவது மைக்கை தட்டுறாங்க. இதை உடனே இந்த அம்மா வந்து புரோக்கன் ஆகி உடனே வந்து மறுபடியும் அவங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்க கூட இல்லை. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி, அதான் நேஷனல் மீடியா இல்லை, ஆல் இண்டியா மீடியா மாத்திரம் இல்லை, இன்டர்நேஷ்னல் மீடியாவில் கூட ஃபோக்கஸ் ஆயிடுவோம் நாம் அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மா திட்டமிட்டு வந்ததாகவே நாங்கள் கருதுகிறோம். மரியாதைக்குரிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், நாங்கள் எந்த வகையிலையும் மம்தா பானர்ஜி அவர்களை அவமானப்படுத்தலை, அவங்கள நாங்கள் நிப்பாட்ட சொல்லலை. அந்த நிகழ்ச்சியை நடத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கு மைக்கை தட்டி கொஞ்சம் சீக்கிரமாக, அதான் நீங்கள் நாடாளுமன்ற நடைமுறையில் கூட பார்ப்பீங்க, ப்ளீஸ் கன்க்ளூடு சொல்லி அது ஸ்பீக்கர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரம் முடிச்சுக்கிடுங்க உங்கள் நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதனால் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது திட்டமிட்டு ஒரு ஒரு திசை திருப்புற நோக்கமே தவிர வேறு எது கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கூட, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட இந்த நிதி ஆயோக் இதில் கலந்துக்கிட்டு அவர்களும் தமிழ்நாட்டின் கோரிக்கையை வச்சிருக்கணும். நீங்கள் கூட ஒரு விஷயத்த சொன்னீங்க, 2012 காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து கலந்துக்கிட்ட அந்த NDA நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்தில் NDC கூட்டத்தில் இதே பிரச்சனை வந்து அந்த அம்மாவுக்கு இதே மாதிரி தான் மைக் அடித்த உடனே அந்த அம்மா வந்து ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு அவமானமான கருதி அவங்களும் வெளிநட பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இது அதை அவர்கள் எடுத்துக்கொள்கிற முறையை தவிர வேற மத்திய அரசாங்கத்தை பொறுத்து நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் திரு செல்வம். இப்போ இது வந்து ஒரு ஃபெடரலிஸ்ட் கண்ட்ரி, கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு சொல்றோம். மாநிலங்களுடைய கருத்தை கேட்பதற்கு ஒரு வாய்ப்புங்கிறது இது போல நடக்கக்கூடிய கூட்டங்கள் தான். NDC கூட்டமோ அல்லது நிதி ஆயோக்கில் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய கூட்டமோ, நீங்க உண்மையாலுமே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் ஜனநாயக நடைமுறை சரியா நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க நிறைவேற்றுறீங்களோ இல்லையோ, அவர்கள் கருத்தை பேசுவதற்கான வாய்ப்பாவது கொடுக்கணும். அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். நீங்க என்ன சொல்றீங்க, யாரு எப்படி அந்த முக்கியத்துவத்தை பார்த்து தான் நிமிடங்களை ஒதுக்குவாங்க அப்படின்னா, மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் வராத போது அவங்க ஒருத்தர் தான் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு 6 நிமிஷம், ஆந்திராவுக்கு வந்து 20 நிமிஷமா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாங்கல்ல. சகோதரி, ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலமைச்சருக்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு 16 நிமிடம் என்று எந்த ப்ரோக்ராம் ஷெடியூல்லையும் நாங்கள் வந்து அதை மார்க் பண்ணலை. நாங்கள் இவ்வளோ டைம்னு சொல்லி அலாட் பண்ணி, அதாவது அலோகேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒன்றும் செய்யலை. மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் கலந்துக்கிட்டல, ஆனால் துணை முதலமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள். இதெல்லாம் ஒன்று கேளுங்களேன், இதை மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி அவர்கள் என்னமோ இன்றைக்கு புதுசாக வந்த மாதிரி இல்லை. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது அந்த அம்மையார் அவர்கள் எங்கள் கூட்டணியிலும் பங்கெடுத்தவர்கள் தான். கூட்டணியில் பங்கெடுத்து அமைச்சராக, ரயில்வே துறை அமைச்சர் என்று எனக்கு நினைவு, ரயில்வே துறை அமைச்சராக கூட அவர் இருந்தவர் தான். அதனால் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனால் அரசியலை எப்படி பண்ணுவது, அதாவது இதை வந்து மீடியா அட்டென்ஷனை எல்லாமே அவங்க மேலே வரணுங்கிறதுக்காக அவங்க செஞ்சுக்கிட்டனா அவர்கள் நடத்திய ஒரு வகையான ஒரு முயற்சி, வித்தியாசமான முயற்சின்னு தான் எடுத்துக்கிட்ட தவிர இதில் வேறு எந்த பாகுபாடும் மத்திய அரசாங்கம் காட்டலை. ரெண்டாவது, அண்ணன் சியாம் அவர்கள் சொன்னாங்க 10 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதுன்னு சொன்னாங்க. இதே வார்த்தை சேம் வேர்டு அவங்க சொன்னாங்க. அத 10 லட்சம் வாக்குகள் திருடப்பட்டதாக யார் எவ்வளோ ஒரு 10% வச்சுக்கிடுங்க. ஓட்டர் ஃபார் டெமோக்ரஸிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு தனியார் அமைப்பு வந்து ஒரு தனியார் அமைப்பு நடத்திய தனியார் அமைப்பு இல்ல, அதுல வந்து இந்தியாவோட மிகப்பெரிய நபர்கள்லாம் அதுல இருக்காங்க. நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த தேவசகாய் IAS செக்ரட்டரி.
இருக்கட்டும் அண்ணா இருக்கட்டும். அதாவது அது ஒரு 79 தனியார் அமைப்பு தொகுதியில வந்து அரசியல் அவங்க வந்து அதாவது EC கவர்மெண்ட் அப்ளை பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுக்கு இன்னொரு விஷயம் 79 தொகுதியோட கேட்டுக்கங்க. வித்தியாசத்தை எலெக்ஷன் நீங்க அந்த கமிஷனுக்கு அப்ளை தயவுசெஞ்சு அந்த பண்றாங்க. ரிப்போர்ட் எடுத்து இல்ல படிச்சு இல்ல எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அவங்க அப்ளை பண்றாங்க, கிடைக்கலன்னு சொன்னா, அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதானே? ஏன் போகல? அதத்தான் சொல்லிருக்காங்க. உச்சநீதிமன்றம் நாங்க போக போறோம். போகட்டுங்க உச்சநீதிமன்றம். அதாவது இல்ல ஏற்கனவே வந்து ஒரு 14 தொகுதியில வந்து 100 ஓட்டுக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்கு. வெறும் 100 ஓட்டு பாராளுமன்றத்துக்கு. ஒரு அண்ணே ஒரு ஓட்டுல ஜெயிச்ச வரலாறு எல்லாம் தமிழ்நாட்டிலயுமே இருக்குல்ல. இருக்கு. ஆனா இப்பெல்லாம் ரூல மாத்தியாச்சு. என்னன்னா நமக்கு 1% கீழே ஓட்டு டிஃபரன்ஸ் இருந்தா ரீகவுண்ட் கொடுக்கணும். அது கொடுக்கல. சரி. இல்ல ஜெயிக்கிற வரையும் என்ற வரலாறு நீங்க டிக்ளேர் பண்ணிருங்க, அதுக்கு பிறகு கோர்ட்ல போய் பார்த்துக்கலாம்னு சொன்ன வரலாறு சிவகங்கையில தொடங்கி மற்ற விஷயங்கள்லாம் நிறைய திருச்செந்தூர்ல இருந்து முன்னால மத்தியாசு போட்டியிட்ட நாகர்கோவில் தொகுதியில் இருந்து பழைய வரலாறுகள்லாம் நம்ம தோண்டா கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதனால அதுக்கு வேண்டாம், நான் அதுக்குள்ள போகல. நான் ஒருவேளை இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய 240 இடங்கள் இந்த வெற்றி இருக்கு பாருங்க, இந்த 240 எந்த கட்சியாலையும் நெருங்க முடியல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இந்தியா கூட்டணியினுடைய ஒட்டுமொத்தமான அந்த கூட்டணி கட்சிகள் 28 கட்சிகள் பெற்ற எண்ணிக்கையே 233 தான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கு. சரி, ஆந்திராவுக்கு எதுக்கு அதிக தொகை ஒதுக்கி இருக்கீங்க, பீகாருக்கு எதுக்கு 26,000 கோடி, ஆந்திராவுக்கு எதுக்கு 15,000 கோடின்னு ஒரு கேள்வி உங்ககிட்ட இருந்தா, எங்களுடைய தோழமை கட்சி இரண்டாவது ஆந்திரா தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டு உங்க தோழமை கட்சிங்கிறதுக்காக 28 ஸ்டேட்ல 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் ஒதுக்குவீங்களா? கொஞ்சம் அனுமதிக்க. அதாவது முதல்ல எங்க ஆட்சியை நாங்க பாதுகாத்து ஆகணும். நான் ரொம்ப எல்லாம் ஒன்னும் பேசி நீங்க நல்ல வேளை ஒத்துக்கிட்டீங்களே சார். எங்க ஆட்சியை நான் இன்னும் கஷ்டம் கிடையாது. எங்க ஆட்சி எங்களுடைய தோழமை இல்ல என்ன சொல்றாங்க புரியல. அது கூட வந்து ஜும்லாதான், ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் ஜும்லாதான். இந்த பட்ஜெட்ல தானே ஒதுக்கி இருக்காங்க. அவங்க கேட்டது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். 11 மாநிலங்கள்ல பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு மாநிலத்திலயும் பிரதமர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பேன், ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. 2012க்கு அப்புறம் அந்த நடைமுறையே கிடையாது. இப்ப கேட்டா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் டெவலப்மென்ட் பத்தி பேசுவோம், பிரச்சாரத்துல பேசுனதெல்லாம் எடுத்துட்டு வராதீங்கங்கறாரு. அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் எல்லாம் கிடையாது, இந்த நிதி ஒதுக்கீடோட முடிஞ்சிச்சுன்றாங்க. இல்லம்மா, எங்க தோழமை கட்சிகளுக்குள்ள உள்ள விவகாரம் ஒண்ணு. இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கிருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன ஒதுக்கி இருக்கீங்கன்னு சொல்லி ஏதாவது நீங்க வச்சீங்கன்னா 6,300 கோடி, ஏறக்குறைய 6,300 கோடி ரூபாய் ரயில்வே திட்டங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீங்க அதையும் பார்க்கணும். கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தில் 80 கோடி பேருக்கு நாங்கள் வந்து இலவசமாக உணவு பொருட்களை நாங்கள் வழங்குவதாக, அதாவது கோதுமை அரிசி வழங்குறதுக்கு இன்னும் 5 ஆண்டுகள். தமிழ்நாடு வரி கட்டுது, பணத்தை ஒன்றிய அரசு வாங்குது, சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் அண்ட் அதர் ஸ்கீம்ஸ்க்கு ஒதுக்க வேண்டியது உங்களோட கடமை. எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ள விவகாரம்னா அது நீங்க தனியா கூட்டம் கூட்டி வச்சுக்கோங்க. மாநிலங்கள் கிட்ட இருந்து நிதி வாங்கி ஒரு பட்ஜெட்டை தயார் பண்ணிட்டு 2 மாநிலத்துக்கு மட்டும் ஒதுக்கிட்டு கூட்டணி கட்சிக்கு விவகாரம்னு சொன்னா மீதி இருக்கிற மாநிலங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஒரு செய்தி அனுமதிங்க. அதாவது 4,625 கோடி ரூபாய் திட்ட மதிப்புல கிளாம்பாக்கத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் வரைக்கும் உள்ள ஒரு திட்டத்துக்கு 2022ல அந்த ப்ராஜெக்டை அப்போ போட்டு பிளானிங், அதாவது எஸ்டிமேட்லாம் போட்டதை இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை ஒப்புதல் கொடுக்கல. இப்படியே இருக்கு. நீங்க அதையெல்லாம் மறைச்சிட்டு உங்களுக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. இன்னொன்னு, இப்போ நீங்க அவசரப்படுறீங்களா, நாடாளுமன்ற பட்ஜெட் செஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையினுடைய மானிய கோரிக்கை நடக்கும் போது தமிழ்நாட்டில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 40 எம்பிக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு துறையின் மீதும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அதை டிபேட் பண்ணுங்க, விவாதம் பண்ணுங்க. எங்கள் மாநிலத்துக்கு இவ்வளவு உரிமை, எவ்வளவு தொகை வேண்டும்,
அதெல்லாம் கிடையாது. நீங்க அதுக்காக இப்போ வந்து நீங்க ரோட்ல நின்னு நீங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்த உடனே அதனால என்ன ஆயிர போகுது? ஒண்ணு கிடையாது. அதனால அரசியல் செய்வதற்காக இவங்க வந்து நாடாளுமன்றத்தில் கேளுங்கன்றாங்க. எங்களுக்கு போன வாட்டியும் 39 எம்பிக்கள் இருந்தாங்க. எய்ம்ஸ்க்கு நிதி கொடுங்கன்னு ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாங்க கேட்டோம். சரி, என்ன பதில் சொன்னாங்க? அதுக்கு கேட்டாங்களா இல்லையா? இந்த மாதிரி 100 விஷயம் நான் சொல்றேன் எதெல்லாம் கேட்டோன்ட்டு. அப்போ இதே மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தியும் நாடாளுமன்றத்தில் கேட்டோம். போன வருஷமும் கேட்டோம், அதுக்கு முந்தின வருஷமும் கேட்டோம். எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. திரும்ப போயிட்டு நீங்க கோர்ட்ல போய் கேளு, நாடாளுமன்றத்தில் போய் கேளு, நிதி ஆயோக்ல போய் கேளுன்னா கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஒரு தடவையாவது அதுக்கு முறையா பதில் உங்களுக்கு கேட்டுச்சா? திரு செல்வம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒன்றிய அரசுக்கு காதல் கேக்குதா? இல்ல கேட்க வேண்டிய முறையில் கேளுங்கள். இன்னொன்னு போய் பிரதமர் காலில் விழுகணுமா? 1960 கேளுங்க. 1969 என்ன முறை சொல்லுங்க. என்ன முறை சொல்லுங்க. எப்படி முறை? பொறுங்க சார். என்ன முறை வசூல் பண்ணா? கொஞ்சம் பொறுங்க சார். என்னங்க முறை? நாடாளுமன்றத்தில் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க, நிதி ஆயோக்ல பதில் சொல்ல மாட்டீங்க, ஜிஎஸ்டி கவுன்சில்ல கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. பிரதமரை சந்திச்சு கேட்கணும். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது நீங்க பாக்கீங்கல்ல சார். கேளோ வரவேற்க போறாருல, ஒரு பதிலும் கிடையாது. வரவேற்க போகலையா சார்? முதல்ல அனுமதிங்க. வரவேற்க போனீங்களா? வரவேற்கீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வர்றப்போல வரவேற்கதாங்க செய்யறோம். எங்க அவரை புறக்கணிச்சா? கேளுங்க. கொஞ்சமாவது நேர்மை இருக்கணும். தமிழ்நாட்டு மேல வந்து ஒரு கொஞ்சம் அக்கறை இருக்கணும். ஏன் இந்த கட்சியை மக்கள் இந்த மாதிரி பேசுறதுதான் காரணம். சபை இல்ல விவாத நாகரிகத்தை நீங்க மீறாதீங்க. நீங்க வந்து நாகரிகத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசலாமா? சரி, ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு சொல்றேன். போய் திரும்ப முறையா கேளுன்னா ஓகே, ரெண்டு பேர் பாயிண்ட்ஸ் வெச்சிட்டீங்க. முதல்ல என்ன முறை? இருங்க அவர் சொல்லட்டும். ஒரு விஷயமா 69ல டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது டெல்லிக்கு போறாரு. அன்னைக்கு பிரதமர் இந்திரா காந்தி அம்மா, நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாய். இதே மாதிரி கதைக்கு வாங்க. நான் இன்னொரு விருந்தினர் கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன். சார் கொஞ்சம் இருங்கம்மா. அன்னைக்கு கலைஞருக்கு இருந்த ராஜதந்திரம், கலைஞருக்கு இருந்த மத்திய அரசாங்கத்தை எப்படி அணுக வேண்டும் என்கிற அந்த அணுகுமுறையை இன்றைய முதலமைச்சரும் கடைபிடிக்கல. அவங்கள கேட்டா ஒரு ஜனநாயகபூர்வமான அரசு இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிறது கொடுங்கோலாச்சு. மாத்தி மாத்தி சொல்லிக்க வேண்டியதா? அதான் வித்தியாசம். சரி, ஓகே. திரு பஷீர் 1975 ஓகே, நான் வரேன். திரு செல்வம் வரேன். மாநிலங்கள மதிக்கக்கூடிய அரசுகள் இருந்துச்சு. I got your point sir. அரசாங்கம் நடத்துறீங்க. ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒரே சமயத்துல பேசினா ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி நீங்க வந்து ஆட்சி நடத்திக்கிட்டு நீங்க வந்து போய் அப்படி கேளு இப்படி கேளுன்னு அட்வைஸ் பண்றீங்களா? சரி, ஓகே. திரு மனுஷபுத்திரன் நான் வரேன். திரு செல்வம் நான் வரேன். திரு பஷீர் ஒரு மாஃபியா கும்பல். ஓகே, நம்ம நிறைய பேசியாச்சு. 80ல நேருவின் மகளே வருக. சார் இதெல்லாம் பழைய கதை. ஓகே, திரு பஷீர். திரு பஷீர்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் மாஃபியா. ஓகே, திரு மனுஷபுத்திரன் ப்ளீஸ். திரு பஷீர், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு வந்து சென்றிருக்கணுமா வேண்டாமா? இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் அந்த கன்சர்னை எடுத்து வைப்பதற்காக சென்றிருந்தாங்க. மற்ற எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்களும் சென்றிருந்தால் நன்றாக இருந்திருக்குமா? இல்ல பெருசா எந்த மாற்றமும் வராது, எப்போதும் நடத்தப்படுவது போலத்தான் நடத்தப்படுவாங்கன்னு சொல்றாங்களே, அதை நீங்க சப்போர்ட் பண்றீங்களா? துவக்கத்திலேயே அண்ணன் தராசு ஷியாம் சொன்னதுதான் ரொம்ப சரி. இந்த நிதி ஆயோக்கை பொறுத்தவரையில அது ஒரு பல்லில்லாத பாம்பு தான். முதல்ல பாரதிய ஜனதாவுல பல பேர், அண்ணன் செல்வத்தை நான் சொல்லல, அண்ணன் செல்வம் வந்து திராவிட இயக்கத்திலிருந்து போனவர், அதனால அவருக்கு அந்த புரிதல் இருக்கும். நிதி ஆயோக்னாலே நிதி கேட்டு பெறுகிற கூட்டம்னு நினைச்சுக்கிறாங்க. அது திட்ட கமிஷனோட முடிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிறது வந்து நிதியை கேட்டு பெறுற ஒரு கூட்டம் அல்ல. இன்னொன்னு, போய் நீங்க நேர்ல சொல்லிருக்க வேணாமான்னு கேக்குறாங்க. இது ஒன்னும் போஸ்ட் அனாலிசிஸ் பண்ற பட்ஜெட்டுக்கான கூட்டம் இல்ல. இவங்க ஒரு அஜெண்டாவோட இருக்காங்க. ஒரு அஜெண்டா இவங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க இந்த கூட்டத்தினுடைய அஜெண்டா 2 விஷயம் சொல்லிருக்காங்க. வோக்கல் ஃபார் லோக்கல்ன்றாங்க. அது என்னன்னு ஒண்ணுமே புரியல. அவங்கதான் சொல்லணும், அதை எடுத்து சொல்லணும். இன்னொன்னு விக்சித் பாரத் 2047. இந்த 2 தான் அஜெண்டா. இந்த 2 அஜெண்டாவை பேசுறதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க.
அதுக்கு வந்திருக்கிற முதலமைச்சர்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர்கள் தான். கூட்டணி முதலமைச்சர் கூட இல்ல. அண்டை மாநிலமா இருக்கிற பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட இதுல பங்கேற்கல. அதே மாதிரி பீகார்ல கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சரா இருக்கிற நிதிஷ்குமார் பங்கேற்கல. அதற்கு பதிலா சௌத்ரி தான் கலந்திருக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை முதலமைச்சர். அவரு முதலமைச்சர் போய் என்ன கேட்கணும்னு நீங்க சொல்றீங்க? என்ன கேட்கணும்? அவர் தான் பட்ஜெட்டுக்கு முன்பே மிக தெளிவா சொல்லி இருக்கிறாரு, இந்தந்த திட்டங்களுக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்காம நிலுவையில வச்சிருக்கிறீங்க, இதையெல்லாம் ஒதுக்குனாதான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்த முடியும்னு ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறாரு. பட்ஜெட்ல ஒரு மாநிலம் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அண்ணன் செல்வம் அழகா இன்னைக்கு சொல்லிட்டாங்க, ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டா அதை நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. எங்க கூட்டணி கட்சி நாங்க அதுக்கு தான் பட்ஜெட் ஒதுக்குவோம். இதைத்தான் முதலமைச்சர் விமர்சனமா வைக்கிறாரு. அன்புமணி ராமதாஸ் சொன்ன கருத்துக்கும் இன்னைக்கு அண்ணன் செல்வம் வித்தியாசம். 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு பேரு இடம்பெற்றிருக்கும் அன்புமணி ராமதாஸ். அதைத்தான் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. இதுல ஒண்ணு பெரிய மாறுபட்ட கருத்து ஒண்ணு இல்லையா? அப்ப 82 லட்சம் மக்கள் எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. 82 லட்சம் மக்கள் பிஜேபிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அது சொல்லுங்க. 18% வாக்காளர்கள் இல்ல. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இதே திட்டக்குழுக்கு துணைத் தலைவராக இருந்த மன்மோகன் சிங் ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க, ராஜீவ் காந்தி பிரதமர். அப்ப எம்ஜிஆர் போய் அந்த மதிய உணவு திட்டத்துக்கு நிதி தர்றது பத்தி பேசுறதுல ஒரு முரண்பாடு எழுத அவர் கோச்சுக்கிட்டு தமிழ்நாடு இல்லத்துக்கு போயிட்டாரு. அதை பேசி சரி செய்த அன்றைய பிரதமர் ராஜீவ் காந்தி அதன் பிறகு திட்டத்துக்கான நிதியை ஒதுக்குனாங்க. அன்றைக்கு இருந்த அந்த ஜனநாயக பண்பு இன்னைக்கு மோடி கிட்ட இருக்கா? அன்னைக்கு திட்டக்குழு துணைத் தலைவர்கிட்ட இருந்த அந்த ஜனநாயக பண்பு இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள்ட்ட இருக்கா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். அண்ணன் செல்வம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். எனவே இந்த கூட்டத்தில் பங்கேற்பது என்பது எந்த வகையிலும் பயன் தராதுன்னு அண்ணன் சொன்னாரு. நாங்க பட்டிமன்றத்துல அலர்ட் பண்றது மாதிரி அலர்ட் பண்ணோம், அதனாலதான் அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. நீங்க அலர்ட் பண்றது அல்ல பிரச்சனை, மைக் ஆஃப் பண்ணிட்டீங்கிறது தான் பிரச்சனை. மைக் ஆஃப் பண்ணி ஒரு முதலமைச்சருடைய சுயமரியாதையோடு விளையாடுகிற போது அங்கே அமர்ந்திருப்பாரு அந்த முதலமைச்சர். நீங்க நடத்துகிற கூட்டம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் தவறான தகவலை செய்தியாளர்கள்ட்ட சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லி இருக்கிறார். மம்தா பானர்ஜி தவறான தகவலை நியூஸ் அட்டென்ஷன் அந்த போக்கஸ் அவங்க மேல வரணுங்கிறதுக்காக சொன்ன தவறான தகவல். உண்மையான தகவலை சொல்லி இருக்கிறாங்க. அண்ணன் மனுஷபுத்திரன் ரொம்ப அழகா சொன்னாரு கவிஞர். பட்ஜெட்லயே பொய்யை சொல்லுகிற ஒரு நிதி அமைச்சராக யார் இருக்கிறான்னு கேட்டா நிர்மலா சீதாராமன் அம்மையார் தான் இருக்கிறாங்க. எனவே அவர் உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நிதி அமைச்சராக இருக்கார். அவர் சொன்னதுதான் உண்மை, மம்தா பானர்ஜி சொன்னது பொய். உண்மையிலேயே முதலமைச்சர் சுயமரியாதை சுடராக இருந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவுக்கு திசை காட்டி இருக்கிறார். அவர் எடுத்த முடிவுதான் சரியான முடிவு என்பதை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஏனைய முதலமைச்சர்கள் பாராட்டுகிற இடத்துக்கு அந்த முடிவு வந்திருக்குன்றத நான் பாக்குறேன். முதலமைச்சர் எடுத்த முடிவு தான் சரி. முதலமைச்சர் போயிருந்தாலும் இன்னைக்கு இதுதான் நடந்திருக்கும். அண்ணன் சாமண்ண சொன்னது மாதிரி இது ஒரு பல்லில்லாத பாம்புங்க. இந்த கூட்டத்துல பங்கேற்று என்ன மாநிலத்தினுடைய நலன் குறித்து பேசிட முடியும்? இதுக்கு முன்பு பேசியதற்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிருக்கீங்களா? இதற்கு முன்பு கொடுத்த கோரிக்கைகளுக்கெல்லாம் நீங்க விளக்கம் சொல்லி இருக்கிறீங்களா? நிதியே ஒதுக்கல. இன்னொன்னு ரயில்வேக்கு ஒதுக்கி இருக்கிறோம்னு சொன்னார். அழகா கேட்டாரு மனுஷபுத்திரன், அதுக்கு பதில் சொல்ல முடிஞ்சுட்டு அண்ணன் செல்வத்தால. எந்தெந்த தொகுப்புகள்ல கொடுத்திருக்கிறீங்க, எந்தெந்த திட்டங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க, எந்த திட்டத்துக்கு கொடுத்திருக்கிறோம் என்கிற தகவலை சொல்லாமல் 1000 கோடி ரூபாய் உங்களுக்கு தெரியாத மானிய கோரிக்கைகள்ல விவாதம் வரும்போது சொல்லுவாங்க. ஆனா இணையதளங்கள்ல பட்ஜெட் முடிஞ்ச உடனே எந்தெந்த தொகுப்புகள் எந்தெந்த துறைக்கு ஒதுக்கி இருக்குங்கிறத புள்ளி விவரத்தோட போட்டுருவாங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒதுக்கியதாக எந்த திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கியதாக எந்த தகவலும் ஒன்றிய அரசினுடைய வெப்சைட்ல இல்ல, உங்க அரசோட வெப்சைட்ல இல்ல. நீங்க வேணா போய் பரிசோதனை செய்து பாத்துக்கோங்க ஒரு முறை. அண்ணன் இன்னும் அதாவது மானிய கோரிக்கைகள் விவாதம் வரும்போது அந்தந்த துறை சார்புல ஒதுக்குவாங்க, நேரம் ஒதுக்குவாங்க. நீங்க டிபேட் பண்ணுங்க, கோரிக்கையை வைங்க, உரிமைகளை பெற்று கேட்டு பெறுங்கள். யாரும் தடுக்கல. சரி, ஓகே. நான் இறுதி பார்வையை வாங்க வேண்டிய தருணம். திரு ரவிசங்கர், இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பதனால என்ன பயன்? அது ஒரு டிஸ்கிரிஷனரி கிராண்ட் தான். நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லலாம், கன்சர்ன்ஸ் சொல்லலாம், நெகோசியேட் பண்ணலாம். ஆனா கொடுக்கறதும் கொடுக்காததும் மத்திய அரசோட கையில இருக்கு. ஒரு ஃபினான்ஸ் கமிஷன்ல பேசுறாங்கன்னா கூட ஒரு ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் கொடுத்துதான் ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கூட்டத்துல பங்கேற்பதனால என்ன பயன்? பேசுனா கேட்கிறார்களா? முதல்ல அதுல என்ன பயன் இருக்குதுன்னு கேட்கிறாங்க. அதுல நியாயம் இல்லையா? இந்த நிதி ஆயோக்ல ஃபைனான்சியல் கிராண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசுறது இல்லைங்க. இந்த ஃபைனான்ஷியல் அலோகேஷனே நிதி ஆயோக்கில் வரலைங்க. நிதி ஆயோக்கில் என்ன பண்ணுறாங்க, அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் ஃபியூச்சரில் இன்னிலேருந்து 7 வருஷம், இன்னிலேருந்து 5 வருஷம் மேப்பு
இன்னிலேருந்து 15 இயர்ஸ் மேப்பு இந்த கண்ட்ரிக்கு போட்டு அதில் வந்து என்ன மாதிரி பாலிசியை கொண்டு வரணும், தென் அந்த பாலிசியை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணணும் அண்ட் மானிட்டர் பண்ணணும். தென் அதனுடைய பீரியாடிக்கல் அசஸ்மெண்ட் இதை தான் பண்ணுறாங்க. இதை தான் நித்தி ஆயோக்கில் பண்ணுறாங்க. மற்றபடி ஃபைனான்ஷியல் அலோகேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தான் அங்கே வருது. இந்த மாதிரி பாலிசி டிசிஷன், ஃபியூச்சர் என்ன பண்ணணும், விஷன் என்ன அப்படிலாம் இருக்கும் பொழுது எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்க. சிஎம் போகாத இடத்துல டெபுட்டி சிஎம் போகலாம், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் போகலாம். தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அவங்களும் கலந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய எல்லாரோடையும் சேர்த்து தென் பாலிசி ப்ரோக்ராம் அது எப்படி அசஸ் பண்ண போகிறோம், நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன மாதிரி கொண்டு வரோம் அதை தான் இங்கே பேசுகிறாங்க நித்தி ஆயோகில். ஃபைனான்ஷியல் அலோகேஷன் அதெல்லாம் பட்ஜெட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே தான். ஓகே, அங்க கலந்து கொண்டு இதையெல்லாம் கருத்துக்களை பரிமாறி ஃபியூச்சர் ரோட் மேப் என்ன அதை பற்றி நம்ம பேசுறது. அதான் திரு மனுஷபுத்திரன் உங்களுடைய இறுதி பார்வை சொல்லுங்க. இல்லை, அந்த ஃபியூச்சர் ரோட் மேப்புங்கிறது அரசாங்கம் ஒதுக்குற பட்ஜெட்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஒரு டெவலப்மெண்ட் இப்போ உதாரணமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்தந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நம்ம பண்ண போகிறோம். அப்போ இதுக்காக நாங்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லணும். அப்படி தான் வந்து பீகாருக்கு கொடுக்குறாங்க, ஆந்திராவுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஃபியூச்சருக்கான எந்த ஸ்பெசிஃபிக் அலாட்மெண்ட்டும் இல்லாதப்போ நாங்கள் ஏன் இங்கே போகணும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று காமிச்சிங்கன்னா இல்லை இது போதாதுன்னு கேட்கலாம், இல்லை வேறு விதமான ஸ்கீம்ஸை நாங்கள் சொல்லலாம். எங்களுக்கு கொடுத்துருக்கிறது முட்டை சைஃபர். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். வந்து தமிழ்நாடு பேர் இல்லைன்னு சொல்கிறது தமிழ்நாட்டோட பேரை சொல்லணுங்கிறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சிக்கான ஒன்றிய அரசினுடைய ப்ரொப்போசல் என்ன? ஒன்றுமே இல்லை. அப்போ வழக்கமாக கொடுக்குற நிதி பகிர்வையே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சலுகை மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எங்கள் ஜிடிபியில் 9.1% நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம், வெறும் 4% எங்களுக்கு திரும்ப கொடுக்குறீங்க. அப்போது எங்களுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிருக்கு. எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. நீங்கள் ஜிஎஸ்டி மூலமாக வருவாயின் பெரும்பகுதியை சாப்பிட்றீங்க. நீங்கள் நாங்கள் கேட்குறதெல்லாம் ஒன்று தான். அப்படி நாங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் எங்களுடைய எதிர்கால திட்டங்களை பற்றி பேசணும்னா அந்த ரோட் மேப்பை எங்கேயாவது ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுத்துருக்கான்னு தான் கேட்குறோம். என்ன கொடுத்துருந்தா அதை பற்றி விவாதிக்கலாம். ஒரு சைபரில் இருந்து போய் எப்படி பேசுறது? அதை ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பட்ஜெட்டுங்கிறது என்ன? எதிர்கால திட்டமிடல், டெவலப்மெண்ட், இதன் அடிப்படையில் தான் பட்ஜெட் திட்டப்படுது. எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலையே, அலோகேஷனே இல்ல. இதுல ரோட் மேப் பேசுறீங்க, ரோட் மேப்புக்கு என்ன வேலை இருக்குங்க? ஓகே, திரு செல்வம் உங்களுடைய இறுதி பார்வை சுருக்கமா. அதான்மா, எங்களுக்கு எந்த மாநிலத்தின் மீதும் வெறுப்பும் இல்லை, வெறுப்பு பார்வை இல்லை, தனிப்பார்வை இல்லை. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எங்களுக்கு கடந்த காலங்களில் 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு 11% வாக்குகளை தந்திருக்கிறார்கள். எங்கள் கூட்டணிக்கு 82 லட்சம் வாக்குகளை தந்திருக்கிறார்கள். அதனால நாங்கள் 2026 ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்ணுகிற நாங்கள் தமிழ்நாட்டை எந்த வகையிலும் வஞ்சிக்க மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். எந்த வகையிலும் தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைக்கப்படாது. உரிய நேரத்தில் உரிய திட்டங்களுக்கு எங்களுடைய பாரத பிரதமர் அவர்களும் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்களும் சொல்றீங்க. பீகாருக்கும் ஆந்திராவுக்குமான நேரம், உரிய நேரம் உங்களுக்கு நேரம் வர்றப்ப கொடுப்போம்னு சொல்றீங்க. அப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரி, நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பாத்துக்க, யோசிச்சுக்கிடுங்க. கவர்மெண்ட் கிடையாது, ஒரு குதிரை பேர அரசாங்கம் இது அப்படின்னு, ஒரு குதிரை பேர மாஃபியா அரசாங்கம் பாஜக அரசாங்கம். சரி விடுங்க. திரு பஷீர் உங்களுடைய இறுதி பார்வை. காங்கிரஸ் காலத்துல சிபுசோரன் வழக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. நரசிம்ம காலத்தை உங்களுக்கு அரசியல் கிடையாது, பொருள் கிடையாது, சுரண்டக்கூடிய மாஃபியா நீங்க. அண்ணா மாநிலங்களை சுரண்டக்கூடிய முதலமைச்சர் உங்க கூட்டணி முதலமைச்சர் சிறைச்சாலையில் இருக்கிறார். நித்தி ஆயோக்கை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே தேவையில்லை என்பதுதான் தமிழ்நாடு போன்ற மாநில சுயாட்சி பேசுகிற அமைப்புகளினுடைய நிலைப்பாடு. இதைத்தான் இன்றைக்கு கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய டி ராஜா அவர்களும் இதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்.
மாநில முதலமைச்சர்களை அழைத்து கருத்து கேட்பதற்கான கூட்டமாக அல்லாமல், மாநில முதலமைச்சர்களை அழைத்து அவர்களினுடைய நிதி கோரிக்கைகளை கேள்வி எழுப்புகிற கூட்டமாக இல்லாமல், ஒன்றிய அரசு ஒரு அஜெண்டாவோடு ஒரு கூட்டத்தை நடத்தி அதுக்கு ஒரு நிதி ஆயோக் என்கிற பெயரால் அந்த கூட்டத்தை நடத்தும்னு சொன்னா, இப்படிப்பட்ட கூட்டம் தேவையே இல்லை என்கிற ஒரு செய்தியை இன்றைக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுல ரொம்ப குறிப்பா, நீங்க கேட்க வேண்டிய விதத்துல கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அண்ணன் புதுக்கோட்டை செல்வம் சொன்னாங்க. அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. நீங்க கேட்க வேண்டிய விதம்னா எப்படி நீங்க கேட்க வேண்டிய விதம்ன்றீங்க? யாசகம் கேட்கணுமா? பிச்சை கேட்கிறோமா? நாங்க எங்க அரசுக்கு உரிமையை கேட்கிறோம். மாநிலத்தின் எங்களுடைய வரி பெற்றுக்கொண்டு எங்களுக்கு தர வேண்டிய நிதியை கொடுங்கள் என்று கேட்கிறோம். இது எங்களுடைய உரிமை. யாசகம் கேட்கல. நீங்க கேட்க வேண்டிய விதத்துல கேட்கணும்னு சொன்னா எப்படி கேட்கணும்ன்றீங்க? மோடியினுடைய கால்களில் மண்டியிடணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? ஒன்றிய அரசுக்கு துதிப்பாடணும்னு எதிர்பார்க்கிறீங்களா? அப்படிப்பட்ட அரசு அல்ல இந்த அரசு. இது திராவிட மாடல் அரசு. இந்த அரசுக்கு அப்படிப்பட்ட தேவையும் இல்லை. ஒன்றிய அரசு நிதி ஒதுக்காமல் போனா அதிடமிருந்து எப்படி அந்த நிதியை பெற வேண்டும் என்கிற யுக்தி தெரிந்திருக்கிற முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வாய்த்திருக்கிறார். அதனால நீங்க எப்படி நிதி பெறணுங்கிற யோசனையை எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கு, உங்களுடைய தலைமைக்கு நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்காதீங்க. நீங்க சொன்னது மாதிரி 2026 நாங்க தேர்தலை சந்திக்கணும். தமிழ்நாட்டு வீதிகளில் நாங்கள் நடமாட முடியாத சூழல் உருவாகி போகும். எனவே நிதியை ஒதுக்குங்கள் என்று உங்களுடைய தலைமைக்கு நீங்க கோரிக்கை வைங்க. எப்படி நிதி கேட்கணும் எங்களுக்கு நீங்க சொல்லி தராதீங்க. ஓகே, இதை உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஷியாம், இப்படி தொடர்ந்து எப்பொழுதும் இதே மோதல் நீடித்து கொண்டே இருந்தால் அந்த கூட்டுறவு, கூட்டாட்சி, கூட்டாண்மைக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கும் இந்த ஜனநாயகத்துல? இந்த மோதலை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய இறுதி கருத்தா சொல்லணும்னு நினைக்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக தாங்க இவ்வளவு மோசமா இருக்கு. அதுக்கு முன்னாடி இப்படி இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து மாநில உரிமைகளை பாதுகாக்கிற விதமாக நம்மளோட கனிம வளம், சுரங்க தொழில், இந்த ரெண்டுக்குமான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு. ரைட்டுங்களா? 2020 இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் போட்ட பட்ஜெட்ல கனிமம் மற்றும் சுரங்கம் மூலமாக மத்திய அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய பணம்னு 1.5 லட்சம் கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய் அது வரும். இப்போ இந்த தீர்ப்பின்படி பழைய குத்தகை பாக்கியும் சேர்த்து கொடுக்கணும். மத்திய அரசாங்கத்தில் எங்க பணம் இருக்குன்னு எனக்கு உண்மையிலே புரியல. அது எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வரும்னு தெரியல. புதன்கிழமை வரப்போகுது விரிவான தீர்ப்பு. அப்போ மத்திய அரசாங்கம் இப்படியான தீர்ப்பு வரப்போகுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில இந்த ரிசீவபிள்ஸை கூட சரியா பட்ஜெட்ல போடல. எவ்வளவு பணம் உண்மையிலே வரவு வரும் என்று கூட ஒரு தெளிவில்லாத ஒரு பட்ஜெட். அப்போ மாநிலங்களின் உரிமை மறுக்கப்படுவது மட்டும் இல்ல, மத்திய அரசாங்கத்துக்கே தெளிவில்லாத ஒரு பட்ஜெட். இந்த பட்ஜெட்டுக்கு போஸ்ட் பட்ஜெட் அனாலிசிஸும் நிதி ஆயோக்ல கிடையாது. இது முதலமைச்சர் போனாலும் போகாட்டாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இயல்பாக வந்து ஒரு மத்திய அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? எல்லா பிள்ளைகளையும் அணைத்து செல்கின்ற ஒரு பரந்துவிட்ட மனப்பான்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். சித்தி மனப்பான்மை இருந்தா கூட பரவாயில்ல, மாற்றாந்தாய் மனப்பான்மை இருந்தா கூட பரவாயில்ல, தாய் மனப்பான்மையே இல்லைங்கிறதா வேதனை. ஓகே, அவர்களுக்கே சரியான திட்டமிடல் இல்லை, தெளிவு இல்லை, நடத்தக்கூடிய முறை சரியில்லை என்கின்ற பார்வையை வைக்கிறீங்க. பங்கு கொண்ட விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. இத்தோடு கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.